மரத்தில் செய்யப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களின் பயன்பாட்டை பலர் மறந்துவிட்டோம். ஆனால் அந்த கலையையும் தொழிலையும் தம் உளியால் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி ஒருவர். கட்டையில் கலை வண்ணம் செய்யும் இவர் கதிர்வேல். புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தைச் சேர்ந்தவர் கதிர்வேல். தச்சு வேலைகள் பல தெரிந்தாலும் மரத்திலான வீட்டு உபயோகப் பொருட்களை செய்வதை மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளாக தொழிலாக கொண்டுள்ளார் கதிர்வேல். உலக்கை, பருப்பு மத்து, தயிர் மத்து, துடுப்பு, இடியாப்ப உரல், முறுக்கு உரல், அரிவாள் மணை, கட்டை, தேங்காய் துருவிக்கட்டை, பல்லாங்குழி, கர்லாக்கட்டை, மருந்து இடிக்கும் உரல், நடைபயிலும் வண்டி என விதவிதமான மரப்பொருட்களை கண்ணும் கருத்துமாக கலை நயத்தோடு தயார் செய்கிறார். ஒவ்வொரு பொருட்களையும் உருவாக்க வெவ்வேறு மரங்களை தேர்வு செய்கிறார் கதிர்வேல். அதாவது இந்த வேளா மரத்தில் தான் இந்த உரல் செய்வோம். வேளா மரம், வாகை மரம் இதில் தான் செய்வோம். உலக்கையை பொறுத்தளவில் பாலை மரத்தில் செய்வோம். அருவாமனை, தேங்காய் திரி அதெல்லாம் அது வேப்ப மரம் அந்த மாதிரிலாம் செஞ்சுருவோம். இடியாப்பக்கட்டை தேக்கங்கட்டையில் செய்வோம். தாம் தயாரிக்கும் மரப்பொருட்களை காரைக்குடி உள்ளிட்ட செட்டிநாட்டு பகுதிகளில் விற்பனை செய்கிறார் கதிர்வேல். செட்டிநாட்டு சீர்வரிசை பொருள்களிலும் இந்த மரத்தினாலான பாரம்பரிய பொருட்கள் இடம்பெறுகின்றன. இந்த மரப்பொருட்கள் பாரம்பரியமாக மக்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ வர்றதெல்லாம் ஸ்டீலு இதுகளில் பண்ணுறதுனால உடம்புக்கு கெடுதலை வர வைக்குது. அதனால மரத்துகளில் நல்ல மரங்கள் போட்டு இந்த மாதிரி மத்து, துடுப்பு இதுகள்லாம் பண்ணுறோம். சுப துக்க நிகழ்வுகளின் போது மரத்தினாலான பொருட்களை பயன்படுத்தும் பழக்கம் இன்றளவும் தமிழகத்தின் பல பகுதிகளில் கடைபிடிக்கப்படுகின்றது. கதிர்வேல் போன்ற பாரம்பரிய மரத்தொழில் செய்வோரின் தேவையும் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நீதியரசன் சாதிக்.